மேக்ஸ் நியூஸ் சுலப சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து ஒரு ஹாப்பியான பொங்கலாக அமையணும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ ஃபோரியர் சீரீஸ்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இஃப் f of x equal to x into pi minus x in 0 less than or equal to x less than or equal to pi, then the Fourier coefficient a0 is dash. இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம a0, an, bn முதல்ல ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன, ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் a0, an, bn என்னன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். ரிலேட்டட் ப்ராப்ளமும் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே யூனிட் வைஸ் தனித்தனியாகவே அனுப்பி வைக்கிறேன். அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது யூஜிடிஆர்பி சம்மந்தமாக டெஸ்ட் பேட்ச் காண்டாக்ட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ். இது டிஃபைன்ட் ஆன டொமைன் வந்து இது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே டிஃபைன்ட் ஆகிருக்குன்னா இங்கே 0 லெஸ் than or equal to x less than or equal to pi. ஓகே, இப்போ என்னென்னா a0 கேட்குறாங்க. a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a0 ஈக்குவல் டு 1/π இன்டகரல். இந்த லிமிட்டை நம்ம போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து இன்டகரலில் போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான், அப்படியே போட்டுக்கலாம், இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா, ரைட்? அப்போது 1/π இன்டகரல் 0 to π எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்? ஜஸ்ட் இதை இன்டகிரேட் பண்ணிவிட்டு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ 1/π அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். இன்டகிரல் 0 to π பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்? இவ்வளோதான். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். 1/π இதை இன்டகிரேட் பண்ணோன்னா பை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 இல்லையா? லிமிட் வந்து 0 to π இப்படி சைடில் போட்டுக்கணும். இதை இன்டகிரேட் பண்ணால் இதுதான். சரிங்க, இப்போ இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். நான் முதல்ல அப்பர் லிமிட் கொடுக்குறேன். பை இன்ட்டு எக்ஸுக்கு பை கொடுக்குறோம், அப்போ பை ஸ்கொயர் வரும், அப்போ பை க்யூப் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு பை இருக்குது, பை ஸ்கொயர் பை க்யூப் ஆகிடும். பை க்யூப் பை 2 மைனஸ் இங்கே பை கொடுத்தோம்னா எக்ஸுக்கு பை க்யூப் டிவைடட் பை 3. லோவர் லிமிட் கொடுக்கும்போது இங்கேயும் 0 இங்கேயும் 0, அப்போ டோட்டலாக -0. லோவர் லிமிட் நம்ம டோட்டலாக 0 ஆகிடுது, ரைட்? ஓகே, இந்த பை வந்து இந்த இதில் ஒரு பை க்யூப் இருக்குது, இதில் ஒரு பை க்யூப் இருக்குது, காமனாக ஒரு பை க்யூப் வெளியே எடுத்துடலாம். டிவைடட் பை பை அப்படி இருக்குது. இங்கே வந்து 1/2 மைனஸ் 1/3 இப்படி இருக்கும். இப்போ ஒரு பை கட் பண்ணிட்டோம்னா பை ஸ்கொயர் இருக்கும். அப்போ பை ஸ்கொயர் இன்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 - 2 டிவைடட் பை 6 வரும். நம்ம இதை கட் பண்ணோன்னா இப்போ 3 - 2 வந்து 1 ஆகிடும். 1/6 வருது. 1/6 இன்ட்டு பை ஸ்கொயர் பை 6, ரைட்? இதுதான் வந்து a0. இப்போ திடீர்னு அவங்க ஏஎன் கூட கேட்கலாம், போட்டு பாருங்கள். ஏஎன் பிஎன்லாம் இதுக்கு போட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இதில் எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ, ரைட்? இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு ஏஎன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், பிஎன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இந்த ஏஎன் பிஎன் ஃபார்முலாலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரைட்? இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இதே மாடல் தான் பாருங்களேன், இதே ப்ராப்ளம்னே சொல்லலாம். இஃப் the Fourier series for the function f of x equal to x into pi minus x in 0 less than or equal to x less than or equal to pi is this. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு ஃபோரியர் சீரீஸே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஃபோரியர் சீரீஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ஃபோரியர் சீரீஸ்லாம் கண்டுபிடிக்க வேணாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரீஸ் தான் அப்படின்னா இந்த சீரீஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபோரியர் சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4 இன்ட்டு காஸ் 2x டிவைடட் பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் 4x டிவைடட் பை 4 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் அடுத்த டேர்ம்னா வரும் 6x டிவைடட் பை 6 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இப்படி தான் போகும் இல்லையா? இது வந்து கிவன் சீரீஸ். எதுக்கு கொடுத்துருக்கிற இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு சீரீஸ் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்போ நான் எனக்கு என்ன வேணும்னா இந்த சீரீஸோட வேல்யூ வேணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறேன், இந்த இதில் புட் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 பண்ணி பார்க்குறேன். எக்ஸுக்கு π/2 கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த சீரீஸில்
நான் இந்த சீரீஸை யூஸ் பண்ணணும். அதான் இந்த கொஷனில் கொடுத்துருக்குற பெரிய அட்வான்டேஜு. இப்போ கொடுத்தோம்னா இங்கே எஃப் ஆஃப் பை பை 2 ரைட். ஜஸ்ட் அந்த சீரீஸில் எக்ஸ் இருக்கிறதெல்லாம் பை பை 2 போடுறேன். இங்கே பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4 இன்ட்டு இங்கே என்ன ஆகும்னா காஸ், இப்போ பை பை 2 உள்ளே கொடுத்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் வர 2 இந்த 2 கட் ஆகிட்டு பை ஆகிடும், டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரைட். ப்ளஸ் இங்கே வந்து காஸ் 4 அப்படியே வச்சுட்டு இங்கே வந்து பை பை 2 உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 கட் ஆகிட்டு இன்னும் ஒரு 2 இருக்கும் இல்லையா, பை 4 ஸ்கொயர். அப்போ காஸ் 2 பை. இங்கே என்ன ஆகும்னா காஸ் 6 இன்ட்டு பை பை 2 போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜஸ்ட் 6 இங்கே இருக்குது, பை பை 2 உள்ளே வருது, 2 இந்த 6 கட் பண்ணால் 3 ஆகிடும். அப்போ 3x. இப்போ எக்ஸுக்கு வந்து தான் நம்ம வந்து பை பை 2 போட போகிறோம் இல்லையா, அந்த பை வந்து இங்கே இருக்கும். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 2 இந்த 6 கட் ஆகிட்டு 3 அங்கே இருக்கிற பை 3 பை பை 6 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டே இருக்கும் ரைட். ஜஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து நான் பை பை 2 புட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ எஃப் ஆஃப் பை பை 2ன்னா இங்கே பாருங்கள், இதில் கொண்டு வந்து போடுறோம். பை பை 2 போட்டால் எஃப் ஆஃப் பை பை 2 கிடச்சிரும். அப்போ பை பை 2 இன்ட்டு பை மைனஸ் பை பை 2. ஸோ பை பை 2 இன்ட்டு பை மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4 இன்ட்டு காஸ் பை வந்து மைனஸ் 1 பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் 2 பை வந்து 1 பை 4 ஸ்கொயர். காஸ் 3 பை வந்து மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 by 6 square plus and so on ரைட். பொதுவாகவே பாருங்கள் காஸ் n பை இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ் 1 ஹோல் பவர் n சொல்லுவோம். இப்போ 1 பை வந்து இங்கே 1 வரும், மைனஸ் 1 வரும். 2 போட்டால் இங்கே மைனஸ் 1 ஸ்கொயர் வரும், அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1. அப்போது எப்பப்பெல்லாம் n வந்து ஆட் வேல்யூ எடுக்குதோ அப்போ மைனஸ் 1 ஆன்சர் வரும், எப்பப்பெல்லாம் ஈவன் வேல்யூ எடுக்குதோ அப்போ ப்ளஸ் 1 ஆன்சர் வரும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஈவன் அப்போ ப்ளஸ் 1, இங்கே ஆடு இங்கே பாருங்கள் முன்னாடி n மைனஸ் 1, இதுவும் ஆடு மைனஸ் 1. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற எல்லாம் அப்படியே இருக்குது ரைட். இப்போ இது சிம்பிளை பண்ணோம்னா பை பை 2 இன்ட்டு இது 12 அப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த 2 எடுத்து 2 பை கூட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம்னா ஜஸ்ட்டு 2 பை மைனஸ் பை 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 2 ஈக்குவல் டு இந்த பை ஸ்கொயர் பை 6 கூட இந்த பக்கம் எடுத்து வந்தாலும் மைனஸ் பை ஸ்கொயர் பை 6 ஆகிடும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா சைனில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 4 இன்ட்டு ப்ளஸ் 1 பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 6 ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி போய்ட்டு இருக்கும். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன் ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் பை ஸ்கொயர் பை 4 ஆகிடும். 2 டைம் இருக்குது, பை பை 2 இன்ட்டு பை பை 2 பை ஸ்கொயர் பை 4 மைனஸ் பை ஸ்கொயர் பை 6 ஈக்குவல் டு இப்போ இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 4, அப்போ இது கட் ஆகிட்டு 1 ஆகிடும். இப்போ 1 பை 1 ஸ்கொயர்னு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் இங்கே 4 உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 இல்லையா, 16 இந்த 4 கொண்டு போயிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் 4 வந்து 16. இப்போ டினாமினேட்டர் இன்னும் 4 இருக்கும், அந்த 4 1 பை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது ஸ்கொயராக எழுதுறேன், அவ்வளோதான். அடுத்தது இந்த 4 உள்ளே கொண்டு வரீங்க, இங்கே என்ன வரும்னா 1 பை 3 ஸ்கொயர் வரும். அடுத்தது போட்டு பாருங்கள், மைனஸ் அண்ட் ஸோ ஆன். ஒன்றும் இந்த 4 எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத நான் ஸ்கொயராக எழுதுறேன், அவ்வளோதான். ஓகே, இங்கே 36 வரும், இந்த 4 கொண்டு போகிறீங்க, கட் பண்ணிங்கன்னா 9 வரும். இப்போ 9 வந்து நான் என்ன பண்ணுறேன் 3 ஸ்கொயர்னு எழுதிட்டேன், புரியுதுங்களா. இவ்வளோ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 6 ஸ்கொயர், இந்த பை ஸ்கொயரை காமனாக வெளியே கூட எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 1 பை 4 மைனஸ் 1 பை 6 இப்படி கூட எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1 பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 3 ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டே இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா பை ஸ்கொயர் பை இங்கே 6 மைனஸ் 4, இப்போ 2 டிவைடட் பை 24, அப்போ 2 டிவைடட் பை 24 வந்து 12, அப்போ பை ஸ்கொயர் பை 12. இது சிம்பிளிஃபை பண்ணால் டினாமினேட்டர் 1 பை 12 வருது, அது பை ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணி பை ஸ்கொயர் பை 12 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 பை 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது பை ஸ்கொயர் பை 12. இப்போ 1 பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை 3 ஸ்கொயர் மைனஸ் அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து பை ஸ்கொயர் பை 12ஓட இந்த சீரீஸோட வேல்யூ வந்து பை ஸ்கொயர் பை 12. ஓகே, இப்போ இந்த சீரீஸ் தான் கேட்கப்பட்டதா? ஆமாம், அங்கே பாருங்கள், இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, பை ஸ்கொயர் பை 12. சரி, நல்லா இருக்குது. இப்போ இது வந்து இவ்வளோ நேரம் நான் போட்டு பார்த்துட்டு இருந்தால் பரீட்சையில் டைம் ஓடிடுமே. எஸ், இது புரிஞ்சிக்கின்னு தான் நீங்கள் மெமரி பண்ணணும். இது பார்த்த உடனே தெரியும் சார், எஃப்எஃப்எக்ஸ் கூட எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸா சார், எனக்கு சீரீஸே இது தெரியும் சார். பை ஸ்கொயர் பை 6 மைனஸ் 4 இன்ட்டு காஸ் 2x பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 காஸ் 4x பை 4 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் சார்.
இதோடைய சீரீஸில் இந்த சீரீஸில் x ஈக்குவல் பை பை 2 நம்ம போட்டோம்னா நமக்கு 1/1² மைனஸ் 1/2² ப்ளஸ் 1/3² வேல்யூ கிடச்சிடும் சார், π²/12 சார். அப்படின்னு அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். 10 வாட்டி இல்லை 100 வாட்டி போட்டு பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸில் இருக்கணும். தயவு செஞ்சு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2500 MCQ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ஒன்று இருக்குது. அந்த புக்லெட் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் எழுதுங்க. இப்போ இதே கொஷின் தான் எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுப்பீங்கன்னா இல்லை, டெஸ்ட் பேட்ச் வந்து வேறு கொஷின் இருக்கும். விதமான கொஷின்ஸ் நம்மளை மீறி வேறு எங்கேயுமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் ஜெயிக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே இன்ஸ்டியூட்டும் இல்லை, யூடியூப் சேனல்ஸும் இல்லை. 2500 MCQ பார்த்துட்டாலே நான் பார்த்துட்டேன்ற உணர்வு தரும். அது இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்த்துட்டாலே போதும். இப்போ MCQவும் பார்த்துட்டேன், டெஸ்ட் பேட்சும் பார்த்துட்டேன், பாட புரிதல் இல்லை எனக்கு. MCQவில் இருக்கிற விதவிதமான கொஷினுக்கு ஆன்சர் சொல்வேன், டெஸ்ட் பேட்சுக்கும் விதவிதமான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்வேன். தியரி படிக்காமல் நான் பரீட்சைக்கு போயிட்டேன், அவங்க நிறைய தியரியை கேட்டாங்க. அதுக்கு தான் ஸ்டடி மெட்டீரியல். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி பேஜாக அடிக்கணும். முதல்ல இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவங்க தியரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா PGTRB லாஸ்ட் இயர்தும் பார்த்தேன், காலேஜ் டிஆர்பிதும் பார்த்தேன். நிறைய தியரி கொஸ்டின்ஸ் வந்து உள்ளே லைட்டாக வைக்கிறாங்க. அந்த லைட்டாக தியரி கொஸ்டின்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதான் ஓவர்டேக் பண்ணுற இடம். நீங்கள் ப்ராப்ளம் பார்த்து மட்டும் பார்த்துட்டு போகிறது ஈஸியாக எல்லோரும் எடுப்பாங்களே அதை, இல்லையா? ஸோ தியரி நிறைய படிங்க, நிறைய சப்ஜெக்ட் புரிதல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்லா நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ 4 இயர்து வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பின்னாடி வைக்க போகிறேன், வச்சுட்டு அப்படியே இதை பிரிண்ட் போட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறேன். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸு, ப்ராபபிலிட்டி, மெக்கானிக்ஸு இந்த வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதோடைய புக்லெட்டும் போட்டேன். அந்த புக்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.